ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான தூள் பச்சி தாங்க செய்ய போகிறோம். அதுவும் நம்ம சக்கரவள்ளி கிழங்குல இது செய்ய போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த ரெசிபி. இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த சூப்பரான தூள் பச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த தூள் பச்சி செய்கிறதுக்கு வந்து நான் சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கிழங்கு தாங்க எடுத்திருக்கேன். இது வந்து 300 கிராம் அளவுக்கு எடை இருந்துச்சு. இதை பாருங்கள், இப்போ நல்லா தோலெல்லாம் சீச்சிட்டேங்க. தோலெல்லாம் எடுத்துட்டு இப்போ நல்லா ஒரு முறை கழுவி எடுத்துட்டேன். இப்போ தேங்காய் துருவிலேயே வந்து நல்லா பெரிய பல்லா இருக்கும் பார்த்தீங்களா, அதில் தாங்க நான் சீச்சு எடுக்கிறேன். இவ பாருங்கள், இங்கே பாருங்கள் நல்லாவே பெருசாக இருக்குது பாருங்கள், அதில் தான் நசிச்சு எடுக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமே கருத்து போயிருங்க, உடனே செஞ்சிடணும். அதனால் வந்து நம்ம ரெடியாக வச்சுக்கிறணும். ரெடியாக வச்சுட்டு துருவிட்டு இங்கே பாருங்கள், இப்போ நான் துருவிட்டேன் பாருங்கள், எல்லாமே துருவிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து நம்ம கடல மாவு, பச்சரிசி மாவு போட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிற போகிறோம். ஏன்னா கருப்பாயிரும், அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இதை சேர்க்குறோம். அதே போல் தண்ணி விடுங்க இது. இப்போ வந்து கடல மாவு வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பச்சரிசி மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இது பாருங்கள், இது அப்படியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், அதில் இருக்கிற தண்ணியே வந்துடும். அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு வந்து மாவை போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வெங்காயம் இதுகள்லாம் சேர்த்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், இதை மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை விட்டுருவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணியிருக்கேங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து அதை பிசைஞ்சதை ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு தாங்க அதுக்கப்புறம் தாங்க நான் வெங்காயம் இதுகள்லாம் கட் பண்ணி சேர்க்குறேன். இப்போ உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். கரம் மசாலா தூள் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நான் தண்ணி பாருங்கள், எதுவுமே தண்ணி சேர்க்கலைங்க. தண்ணி சேர்க்க தேவையில்ல, நம்மளுக்கு கிழங்குலேருந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே வந்து கடல மாவு போட்டு பிசைஞ்சேன். இப்போ திரும்ப இதெல்லாம் சேர்க்க நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இங்கே பாருங்கள், நல்லா வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, இதோட பக்குவம் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்க்குறேன் பாருங்கள். ஒரு 100 கிராம் அளவுக்கு தாங்க நான் எண்ணெய் சேர்க்குறேன். ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ வந்து நான் எடுத்த கிழங்கோட அளவு வந்து 300 கிராமுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் சேருமானம்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகம் சேர்க்குறேன்னா சேர்த்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காயவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இது போடணும். ஏன்னா கிழங்கு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கருக ஆரம்பிச்சிரும். நம்ம எடுத்து ரொம்பவும் தூள் தூளாக உதுத்து விடாமல் லைட்டாக இந்த மாதிரி பிச்சு விட்டாலே போதுங்க. இங்கே பாருங்கள், போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டுட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் நம்மளுக்கு நல்லா எல்லா பக்கமும் வெந்து வரும். அதே போல் போட்ட உடனே நம்ம கரண்டி போட வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழித்து போட்டுட்டு திருப்பி விட்டால் போதுங்க. சீக்கிரமே இது வெந்துடும். நம்ம தூள் பச்சி வெங்காயம் போட்டு செய்கிறதுல வந்து அதிக நேரம் வேகும். இது வந்து அந்த மாதிரியெல்லாம் வேகாது. நம்மளுக்கு கிழங்கு வந்து சீக்கிரமே வெந்து வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ திருப்பி விட்ருக்கேன் பாருங்கள். திருப்பி விட்டு ஒரு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும், எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எல்லாமே எடுத்துடலாம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க. இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கையில வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். நான் சாயங்கால நேரத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாங்க இது. இப்போ பாருங்கள், இது எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மொறுமொறுப்பாக தான் வந்திருக்கு. இதே போலயே நான் ஒரு 3 முறை போட்டு எடுத்தேங்க. இங்கே பாருங்கள், அதிகமாக நல்லா உடச்சி விட்றாதீங்க. லைட்டாக அப்படி கிள்ளி போட்டாலே போதும். ரொம்ப உடச்சி விட்டா தூள் தூளாக போயிடும். இந்த மாதிரியே எடுத்து போட்டுக்கிறலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. குழந்தைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கையில வந்து ஈஸியாக சாப்பிட்ருவாங்கங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே போட்டு எடுத்துகிட்டேன். எண்ணெய் பாருங்கங்க, எனக்கு எண்ணெயுமே ரொம்ப குடிக்கலை. எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு நல்லா ஒரு மொறுமொறுப்பாக வந்துச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக சூப்பராக இருந்துச்சு டீயோட சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் வந்து கிழங்கு சீசன்லேயே செஞ்சு சாப்பிட்ணுங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.